நம்முடைய உயிரினும் மேலான நம்முடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் யாவர்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய சத்திய வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்துணை சத்திய சகாபாக்கள் மற்றும் அத்துணை சத்திய சகாபிய பெண்மணிகள் யாவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் யாவர்கள் மீதும் இன்னும் ஏனைய நபிமார்கள் யாவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் இங்கே நம்முடைய இந்த புனிதமான இந்த ஜும்மாவை நிறைவேற்ற குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நேசமிகு நல்லடியார்களாகிய முஸ்லீம்களாகிய நம் யாவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தினர்கள் யாவர்கள் மீதும் இன்னும் உலக முஸ்லீம்கள் யாவர்கள் மீதும் உயர்ந்தோன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அன்பையும் மருளையும் என்றென்றும் வற்றாத அவனுடைய கருணையும் சாந்தியும் சமாதானத்தையும் அதிகமாக பொழிந்தருள் செய்து நம் யாவரின் இம்மையை வெற்றி பெறச் செய்து நம் யாவரின் மறுமையை மகத்தான வெற்றி பெறச் செய்வானாக என்கின்ற துவாவுடன் எழுத ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நம் யாவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களே, இன்றைய புனிதமிகு இந்த ஜும்மா உரைக்காக தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு பேராபத்தை விளைவிக்கும் பொறாமை மற்றும் சொர்க்கத்தில் சேர்க்கும் நற்குணம். இந்த ரெண்டையும் ஒரு தலைப்பாக எடுத்துருக்குறோம். அதனால் சுருக்கமாக கொஞ்சம் தான் பார்க்க முடியும். இருந்தாலும் இந்த தலைப்பு கேட்கப்பட்டது. இதில் பேசுகிறோன்னா விரிவாக நிறைய குர்ஆன் ஹதீஸ் நமக்கு நிறைய ஆதாரங்களாக இருக்கிறது. அதனால் நாம் இந்த தலைப்பை எதற்காக நாம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த பொறாமை என்கின்ற மிக பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய நாசத்தை உண்டாக்கக்கூடிய மிகவும் நச்சான இந்த ஒரு குணம் என்பது ஒரு முஃமினிடம் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீமிடம் இருக்க வேண்டிய நற்குணங்கள் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள், இந்த உலகத்திலே அவர்கள் எப்படி வாழ்ந்து மறைந்தார்கள், அதற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்றாக அத்தியாயம் 33 21வது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யார்கிட்ட அந்த முன்மாதிரியை சொல்கிறான், எதற்காக அந்த முன்மாதிரியை சொல்கிறான்? இதோ இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்க, இந்த தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்க, எனக்கும் என்னுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி தான் என்ன செய்கிறான், இந்த ஒரு அத்தியாயத்திலே அத்தியாயம் 33:21 நமக்கு அழகிய முன்மாதிரின்னு சொல்கிறான். எல்லா விஷயங்களிலும் அழகிய முன்மாதிரியாக திகழ்ந்தவர் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தூதர். இந்த இறுதி உம்மத்திற்கு நம்முடைய சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்ட நம்முடைய நபிகளாரிடம் இருக்கின்ற அந்த நல்ல குணங்களைத்தான் நாம் பின்பற்றி வாழ வேண்டுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த நெச்சான இந்த குணம் பொறாமை என்பது அழிக்கக்கூடியதாக இருக்குது. சொல்லணும்னா அந்த பொறாமை மற்றவர்களை மட்டும் அழிக்கக்கூடியதாக இல்லை, நம்முடைய உள்ளத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய உடலை அழிக்கக்கூடிய, பேராபத்தை விளைவித்து நரகத்தில் தள்ளக்கூடிய செயல்களை செய்ய தூண்டக்கூடிய ஒரு நச்சான ஒரு குணம் என்ன, இந்த பொறாமை தான். நாம் எல்லாம் இறை நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படி சொல்லி கூப்பிட்டு நம்ம பாசமாக நேசமாக நம்பிக்கை கொண்டோரே அப்படின்னு கூப்பிட்றான். நாமளும் அப்படி தான் இறை நம்பிக்கை கொண்ட மக்களாக செயல்படுகிறோம். ஆனால் ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக நம்முடைய உள்ளத்தில் என்ன ஆகிடுது, இந்த பொறாமை என்கின்ற ஒரு குணம் உட்காந்துருது. நாமெல்லாம் என்ன செய்கிறோம், தாவா செய்கிறோம், நாம் பயான் பண்ணுறோம், தாவா செய்கிறோம், இஸ்லாமிய நற்பணிகளை நாம் செய்கிறோம் அதிகமாக. இது போன்ற நிகழ்ச்சிகள் அந்த ஈவெண்ட்லலாம் நம்ம நிறைய கலந்துக்கிறோம். இது எல்லாம் செய்யக்கூடிய மக்கள் நாம் என்ன செய்கிறோம், தாவா செஞ்சு மக்களை அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறோம், இதெல்லாம் செய்ய தான் செய்கிறோம். ஆனால் ஏன் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அண்டை அயலாரை பார்த்து அவ்வளவு ஏன் நம்முடைய சகோதரர்களை பார்த்தே ஏன் நாம் பொறாமைப்படுகிறோம்? அதுதான் ஷைத்தான் என்ன செய்கிறான், இந்த உலக வாழ்க்கையை காட்டி அவன் நமக்கு ஆசை ஊட்டுறான். என்னட்டு, அது அவன் பார் முன்னேறிட்டான் பாரு, அவன் பாரு டிவிஎஸ் பியூட்டி வாங்கிட்டான், நீ ஒன்றும் வாங்கலையே, இது இருக்கா இல்லையா, பார்க்குறோம் நம்ம சகோதரன் தான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஆஹா இது வரைக்கும் சைக்கிளில் போயிருந்தது டிவிஎஸ் பியூட்டி வாங்கிட்டியாப்பா, எப்படி நம்ம சொல்கிறோம் பாருங்கள். இதுதான் என்ன ஆகுதுன்னா, நம்பிக்கை கொண்ட ஒரு அடியானுக்கும் கூட என்ன ஆகிடுது, அந்த கண்ணேறு அப்படின்னா சொல்லுவாங்களே, திருஷ்டி போட்டாண்டா அப்படின்னு நினச்சிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போவான், திடீர்னு எங்கேயோ இடித்து விழுந்துருவான். கடைசியில் என்ன ஆகிடும், அவனுடைய இறை நம்பிக்கையே பாழாகிற அளவுக்கு ஆகிடும். திருஷ்டி இதெல்லாம் உண்மையா, ஷைத்தான் இப்படி பண்ணிட்டானே, இப்படி ஒரு தூண்டுதல் கொடுத்தானே, நம்முடைய உள்ளத்தில் இப்படி ஒரு கெட்ட எண்ணத்தை நம்ம எப்படி எதிர்மறையான ஒரு எண்ணம் அவன் போட்டான் திருஷ்டி, அதை பற்றி அப்போ கூட நினைவு வந்திருக்காது. எதேச்சையாக அல்லாஹ் நாடி, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ் நாடாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது. ஆனால் நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமின், நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீம் எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவன் அல்லாஹ் நாடி நடந்திருக்காப்பா. ஒரு முஸ்லீமுடைய காலில் குத்துற முள் உள்பட அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறான்னு அவன் பாசிட்டிவாக நினச்சான்னா அப்போ அவன் மேலே அந்த ஃபீலிங் இருக்காது. அவன் என்னப்பா அவன் திருஷ்டி போகிறது, திருஷ்டியெல்லாம் எனக்கு வராது, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்குது, அல்லாஹ் நாடாமல் ஒரு தீங்கும் என்னை அடையாது, ஒருபோதும் அல்லாஹ் நாடாமல் எந்த ஒரு தீங்கும் என்னை நாடாது, அவன் எனக்கு பாதுகாவலாக இருக்கிறான்னு நம்பிக்கை வச்சா அப்போ நமக்கு என்ன ஆகும், அல்லாஹ் புறத்திலிருந்து நம்முடைய பாவத்தையோ ஏதோ ஒரு குற்றத்தையோ தவறையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கிறான், அதை மன்னிக்கணும்னு விரும்பி இருக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறாங்களே இல்லையா, ஒரு அடியானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசித்தால் அவனை சோதிப்பான்.
அப்போ எந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடந்தாலும் கூட சரி, என்ன ஒரு துன்பம் நம்மை தீண்டினாலும் சரி, அல்லாஹ்விடமிருந்து இது சோதனையாக இருக்கக்கூடும் என்று ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் வந்து நினைக்கணும். அதெல்லாம் போகும்போது என்ன ஆயிடுது, போட்டான் இவன் பொறாமை வச்சுட்டான், கண்ணு வச்சுட்டான், முடிஞ்சுது. ஆனாலும் மக்களில் சிலர் என்ன செய்கிறாங்க, நானும் இறைநம்பிக்கை கொண்டவன் என்று சொல்லி மக்களை வந்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வை நோக்கி அழைக்கின்ற அந்த படிகளை எல்லாம் செய்யக்கூடிய மக்களை நான் என்ன பார்க்குறோம், கடைசியில் இவங்களும் வந்து என்ன செய்கிறாங்க, வாங்கிட்டான்டான் பாரு, காரே வாங்கிட்டானே, இப்போ தான் டிவிஎஸ் 50க்கு வந்தான், அதுக்கு அப்புறமா பார்த்தாக்கா ஒரு பெரிய வண்டிக்கு ஏற வண்டி ஒன்று வாங்கிட்டான், அதுக்கு பிறகு பார்த்தாக்கா புல்லட்டே வாங்கிட்டான், அதுக்கு பிறகு பார்த்தா கார் வாங்கிட்டானே, என்னடா இது அப்படி சொல்லிட்டு இந்த உலக வாழ்க்கையை பார்த்து, இந்த உலகத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை பார்த்து ஒருத்தன் வந்து கொள்கிற அந்த பொறாமை என்பது அவனை வந்து என்ன ஆகுது, அவனுக்கு நரகில் விறகாக்கக்கூடிய அளவுக்கு தீய காரியங்களை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் ஷைத்தான் என்ன செய்கிறான், அழகாக்கி காட்டுறான், அந்த பொறாமையை அழகாக்கி காட்டுறான். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நாமளே பிள்ளைகளை வளர்க்கும் போது பாருங்களேன், என்ன சொல்லி வளர்க்குறோம் சொல்லுங்கள். அண்ணன் தம்பி 2 பிள்ளைங்க நமக்கு இருந்தால் நாம் என்ன சொல்கிறோம், வந்து தம்பியை பார்த்து சொல்கிறோம், அண்ணன் பாடுறா என்ன சூப்பராக படிக்கிறான், நீ இருக்கிறியே மக்கு தண்டசோறு இப்படியா படிக்கிறது, அவனை பார்த்து கற்றுக்கோ, அவன் எப்படி முன்னேறான். இப்படி சின்ன பிள்ளைங்களிலிருந்தே நாம் நச்சான அந்த ஒரு எண்ணங்களை நாம் அவர்களுக்கு உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா? இப்போ நாம் என்ன செய்யணும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தான் நாடியோருக்கு வழங்குகிறான், வாரி வழங்குகிறான். செல்வமாக இருந்தாலும் சரி, அது ஞானமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் தான் நாடியபடி அவன் செய்கிறான், அவன் விரும்பியதே அவன் செய்கிறான். அவன்கிட்ட போய் இது கேட்க முடியுமா? யாராவது கேட்க முடியும், யா அல்ல அவனுக்கு பாரு இவ்வளோ பெரிய அளவுக்கு வட்டி நீ கொடுத்த, இவ்வளோ பெரிய அளவுக்கு 4 காரை கொடுத்த, அவனுக்கு என்ன பொருளாதாரம் இல்லை? ஏற்கனவே பார்த்தாவே 10 ஏக்கரா லேண்ட் இருக்குது, 10 ஏக்கரா நிலம் வச்சிருக்கிறவனுக்கு இன்னும் ஒரு 50 ஏக்கரா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாம் தர்க்கம் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கிட்ட அது எதுவும் நடக்காது. இங்கே இருந்தாலும் சரி, மறுமையிலையும் கூட சரி, அல்லாஹ் முன்னிலையில் கை கட்டி அவனுடைய அடியானாக அவன் நமக்கு எதை அளித்தானோ அதில் திருப்தி கொள்ள வேண்டும், தவிர அவன் அளித்ததிலே திருப்தி இல்லாமல் அடுத்தவர்களுக்கு அளித்ததிலே பொறாமை கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு விஷயம் நமக்கு புரியாத நிலையில் தான் என்ன செய்கிறோம், சொல்கிறோம், கூப்பிட்றோம், அங்கேப்பா இது மாதிரி நிகழ்ச்சி இருக்குது, தர்பியாக இருக்குது, கூப்பிட்றோம், இது மாதிரி பயான் இருக்குது, பெண்கள் பயான் இருக்குது, கூப்பிட்றோம். இது எல்லாம் கூப்பிடக்கூடிய மக்கள் நல்ல ஆழமாக யோசிங்க, இது எவ்வளோ பெரிய நன்மைக்கு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு நன்மையை நீங்கள் ஏவி அந்த நன்மையை அவர்கள் செய்தால், அவர்கள் செய்ததனால அவர்களுக்கு வருகின்ற அந்த ஒரு கூலி உங்களுக்கும் குறையாமல் வரும். இதெல்லாம் நம்ம அறிகிறோம், பயானில் கேட்குறோம், மற்றவங்களுக்கு தாவா பண்ணுறோம், கூப்பிட்றோம், வாங்க அப்படி ஜும்மாவுக்கு கூப்பிட்றோம், இது எல்லாமே செய்கிறோம். அந்த வசனமும் நம்ம அறிந்து வைத்திருக்கின்றோம். அத்தியாயம் வந்து 41 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து என்ன சொல்கிறான், அழகான 33வது வசனம் என்ன சொல்லுது, அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்து நான் முஸ்லீம் என்று கூறியனோட அழகை சொல்லி கூறுபவன் யார்? இந்த முஸ்லீம்லாம் நம்ம இருக்கிறோமா இல்லையா? யோசிச்சுப்பாங்க, இருக்க தான் செய்கிறோம். அல்லாஹ்வை நோக்கி மக்களை கூப்பிட்றோம், அது எவ்வளோ பெரிய ஒரு கூலி அவங்களுக்கு சொல்லுங்கள். இவனை கூப்பிட்டா மறுமையில் சொர்க்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயும் வந்துடுவானே அப்படி நினச்சி நம்ம கூப்பிடாமல் இருக்கிறோமா? மிகப்பெரிய ஒரு நன்மையை நாம் நாடுகிறோம் அவர்களுக்கு. நல்லா ஆழமாக யோசிச்சிங்கன்னா, மகத்தான மறுமை வெற்றிக்கான அந்த நன்மைகளை நாம் அவர்களுக்கு நாடுகிறோம், கூப்பிடுறோம். இந்த குர்ஆனை ஓதுங்க பாய், அது நல்லது அப்படி சொல்கிறோம். குர்ஆனை ஓதி நீங்களும் கற்று மற்றவர்களும் கற்றுக் கொடுத்தா அது உங்களுக்கு மிக சிறந்த உண்மை, நீங்கள் சிறந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லி என்ன பண்ணுறோம், நல்ல நல்ல தூண்டுதல்களை மற்றவங்களுக்கும் கொடுக்குறோம், செய்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு இது எல்லாமே சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்களே பார்த்தீங்கன்னாக்க நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது மார்க்க அறிவை ஊட்டி வளர்த்து, எதுவாக இருந்தாலும் சரி, அண்ணன் நல்லா படிக்கிறான்னு சொன்னா பாரு, அவன் அல்லாஹ்ட்ட துவா பண்ணி அழகா படிக்கிறான், நீ துவா பண்ணு மகனே உனக்கும் வரும். இப்படி பாசிட்டிவா நம்ம பேசுறதை விட்டுட்டு, அவன் பாரு எப்படி படிக்கிறான், அவன் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறான் பாரு, 100க்கு 100 வாங்கியிருக்கிறான், நீ இருக்கிற தண்டை கழுத 90 மார்க் வாங்கிடுற, 10 மார்க் விட்ட, 90 மார்க் வாங்கினானே நம்ம திருப்தி அடைஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் நாம சொல்லி அவனையும் சொல்ல வச்சோமா? எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு அந்த கூலி கிடைச்சிருக்குது, நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி நமக்காக இருந்தாலும் சரி. அப்போ அந்த பாசிட்டிவான எண்ணங்களை நாம் வந்து ஊட்ட வேண்டுமே தவிர நெகட்டிவாக எதிர்மறையான எண்ணங்களை, ஆகா பார்த்தா அப்போ என்ன ஆகிடும், அந்த நிலையிலே அவன் ஓஹோ நம்ம அண்ணனை தான் இப்படி பாராட்டுறாங்க, அப்போ நம்ம தண்ட சோறாக இருக்கிறோம், இந்த ஒரு எதிர்மறையான அந்த எண்ணம் அவனுடைய மனதிலே ஊன்றி ஊன்றி பெரிய மரமாக ஆகி என்ன ஆகிடும், அது பொறாமை மரமாக மாறிவிடும். நாளைக்கு என்ன செய்வான், அண்ணனுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து கிடைத்தாலும் சரி அதை பார்த்து பொறாமப்படக்கூடியவனா இருப்பான். அதே நிலையிலேயே அவன் என்ன வீடு நடை போட்டு நல்லா படித்து உத்தியோகத்தை போய் சம்பாதிச்சு வீடு கட்டுவான். அவன் வந்து வீடு ஒரு மோல்டு வீடே கட்டுவான், வாடகை வீட்டில் இருப்பான். பார்த்தியா அன்றைக்கி அம்மா அப்பா சொன்னாங்க நம்ம தண்ட சோறுன்னு, இன்றைக்கி வரைக்கும் தண்ட சோறாக தான் இருக்கணும், என்ன பிரயோஜனம், அவன் பாரு முன்னேறிட்டான், இதுதான் பத்தாத குறைச்சல் இதுதான் அப்படின்னு பார்த்தா வந்த பெண்ணு என்ன ஆகிறா, அங்கே மனைவியாக வாய்க்கிறவன் என்ன ஆகிறா, தம்பிக்கு தெரிஞ்சுக்கோ தண்ட சோறா தான் நீ இருக்கிற, அம்மா அப்பா சொன்னாங்க இவ்வளோ இப்படியே சொல்லிட்டா, ஆச்சா இல்லையா? அப்போ அந்த பொறாமை என்ன ஆகிறது, அண்ணன் மேலே அவ்வளவு பொறாமை வரும், அவனை வெட்டி வீழ்த்திடலாமா அப்படிங்கிற மாதிரி பொறாமை வரும். இந்த பொறாமை தான் மிகப்பெரிய அழிவை அது வந்து கொடுக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் 120வது இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். உமர் ரலியல்லாஹு வாயிலாக அறியக்கூடிய இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு பின்னாடி நீங்கள் ஒருத்தர் வெட்டி மாய்த்து கொள்கிற இறைமறுப்பாளாக மாறிடாதீங்க அப்படி சொல்கிறாங்க.
அப்போ பாருங்கள், நம்ம அறிய வேண்டிய இந்த ஒரு விஷயம் என்ன இருக்கிறது. அப்போ சின்ன குழந்தைகளிலிருந்து இந்த ஒரு விஷயம் எவ்வளோ அளவு அவங்களுக்கு பாதிக்குதா இல்லையா, எதிர்மறையான அந்த எண்ணங்கள் வந்து பின்னாடி காலங்களில் பொறாமையின் காரணமாக இவனடா அவன் வளர்ச்சி அடைஞ்சினே போகிறானே, இவ்வளோ பெரிய அளவுக்கு இவன் வளர்ச்சி அடைகிறானே அப்படின்னு பார்த்து என்ன செய்கிறாங்க, வெட்டி வீழ்த்திடலாம். சொத்து தகராறு பிரச்சனை பார்த்தா அம்மா அப்பா வந்து அவனுக்கு ஜாஸ்தியாக கொடுத்துருவாங்களோ, இல்லை இந்த சொத்து வந்து ரெண்டாக டிவைட் ஆகிறது மொத்தமாக நமக்கே வரட்டும். அந்த மரத்தான அந்த மறுமை நாளிலே நரகம்தான் இதுக்கெல்லாம் கூலின்ற அந்த ஒரு ஞானம் இல்லாமல் போகுதா இல்லையா. அப்போ அந்த பொறாமை என்பது மிகப்பெரிய ஒரு அழிவை உண்டாக்கூடியதாக இருக்குதா இல்லையா. முஸ்லீம் 120 சொல்லணும்னா இறுதி ஹஜ்ஜின் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்படி உரையாற்றுறாங்க, உங்களுக்கு அழிவு தான், உங்களுக்கு கேடு தான், எனக்கு பின்னாடி நீங்கள் ஒருவர் மற்றவருடைய தலையை வெட்டி வீழ்த்தி இப்படிப்பட்ட ஒரு இறை மறுப்பாளர்களாக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மாறிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வந்து இறை மறுப்புங்கிற ஒரு விஷயத்தில் விழற அளவுக்கு ஒரு கொலை பாதகத்தை செய்யக்கூடிய அளவுக்கு எதிர்மறையான இந்த விஷயங்களை வந்து உருவாக்கக்கூடியதாக நம்ம பேச்சு இருந்தால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணோம். இப்படி நாம் வந்து மார்க்க அறிவை ஊட்டி நாம் வளர்க்கிறோமா, ஆழமாக நல்லா கவனிங்க. எவ்வளோ பெரிய ஆபத்தை விளையக்கூடிய அளவில் வந்து எதிர்மறையான எண்ணங்களை நாம் வந்து உருவாக்குகிறோமாங்க. அப்போ என்ன ஆகணும், எது இருந்தாலும் சரி அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தால் நமக்கு கிடைக்குது, அல்லாஹ் நாடாமல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அளவில் அவங்க உணர்ந்தால் வர்ற அந்த பெண்ணும் கூட மார்க்க பெண்ணாக இருந்தால் ஆழமாக கவனிச்சிங்கன்னா. ஆனால் பொண்ணு பார்க்குறப்ப நாம் அப்படியே அங்கே பார்க்குறோம், என்ன செய்கிறோம், பொண்ணு பார்க்குறப்ப எப்படிப்பா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறப்போ எப்படி அந்த பொண்ணு அழகாக இருக்குமா, நல்ல கலரா, இதை கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமே தவிர நல்ல குணமா கேட்குறோமா. குணத்தை மறந்துடுறோம், அல்ல பணத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம், வசதியா எப்படி அப்படி கேட்குறது. அப்படி இருக்குமே, இப்படி ஏதாவது இருக்கோ, என் நேரடியாக கேட்டால் தப்பாக நினச்சிக்குவாங்க. ஏதாவது 5 ஏக்கரா 10 ஏக்கரான்னு இருக்கக்கூடிய இருந்தால் எதுவும் பார்த்து சொல்லுங்க பாய் அப்படின்றோம். அந்த உள்ளத்தில் அவங்களுக்கு என்ன இருக்கிறதாங்க, அந்த செல்வத்தை நோக்கி அவர்களுக்கு கவனம் இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள். அதனால நல்லா சொல்கிறான், என்ன மன்னர்களை சந்திக்கும் வரை அதிகமாக செல்வத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திருப்பி விட்டது. உங்கள் கவனம் எப்படி திரும்பிடுச்சு, இந்த உலக வாழ்க்கையை நோக்கி. கப்ரிஸ்தானத்துக்கு போகிற வரைக்கும் பணம் 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 பணம்னு நிலம் வாசல் வீடு காரு பங்களா இப்படியே வாழறீங்களே, அந்த மன்னரை சந்திக்கும் அந்த நாள் அடுத்த ஒரு நொடியாக இருந்தால் உங்கள் நிலைமை என்ன, எல்லாம் கேட்குறானே இல்லையா. அதை வச்சு தான் நல்லா கேட்குறான், இப்படி தான் இருப்பீங்களா நீங்கள். அப்போ இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு இது ஒரு வீணும் விளையாட்டும் தவிர வேறு இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன்னு சிந்திக்க மாட்டீங்களா. இப்படி இவ்வளவு அத்தாட்சிகள் இறக்கியிருக்கின்றன. இந்த உலக வாழ்க்கையே போதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த உலக வாழ்க்கையிலேயே இந்த உலகத்திலேயே நிம்மதி போதுன்னு இந்த நிம்மதியே போதுன்னு இருந்துருவீங்களா. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவருக்கு மறுமை தான் சிறந்ததுன்றான். அப்போ அந்த மகத்தான அந்த மறுமை வாழ்க்கையை நோக்கி வீர் நடை போடக்கூடிய அளவில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வந்து செய்யணும். அப்படி நம்ம வழிநடத்தணுமா வேணாமா. அப்படி இருந்தால் தான் அவங்க பெரியவங்களாகும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஹதீஸ் படி நடப்பாங்க. அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, தனக்கு விரும்புவதையே தனது சகோதரனுக்கோ அல்லது அண்டை வீட்டாருக்கோ விரும்பாத வரையில் ஒரு அடியான் என்ன செய்ய முடியாது. நீங்கள் வந்து உங்களில் ஒருத்தர் யாரும் ஒரு முழுமையான இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது. இந்த ஹதீஸ் எவ்வளவு அழகாக இருக்குது. முஸ்லீமில் பதிவான ஒரு ஹதீஸ், முஸ்லீம் 71. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு வாயிலாக அறியக்கூடிய இந்த செய்தியில் இருந்து நாம் அறியக்கூடியது என்னப்போ, ஒரு சகோதரன் ஒரு தம்பி அல்லது ஒரு அண்ணன், ஒரு தம்பியை வச்சுக்கோம், ஒரு தம்பி அண்ணனுக்கு தான் விரும்பியதை அவனுக்கு விரும்பணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது சொல்லுங்கள். அவன் விரும்புகிறான் ஒரு கார் வாங்கணும்னு, அண்ணா வாங்கிட்டா என்ன சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹ் அண்ணா நீ நல்ல கார் வாங்கியிருக்கிற, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அண்ணனா என்ன சொல்லுவான், வா தம்பி பரவாயில்ல, அல்லாஹ் உனக்கு ஒரு காரை என்ன பண்ணுவான், இதை விட சிறந்ததாக அவனுக்கு வழங்குவான், வா நம்ம அந்த காரில் போகலாம். இப்படித்தான் வந்து சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்தி அழகான முறையில் அந்த முன்னேற்றத்தை இந்த உலக வாழ்க்கையிலையும் அடையலாம், தவறில்லை. ஆனால் பொறாமை வந்து உள்ளே ஒட்டிக்கிட்டு மிக கேவலமான அளவில் என்ன சொத்து சம்பந்தமாக அந்த ஆசைகளை எல்லாம் அது வளர்த்து கடைசியில் அந்த பொறாமை கொலை பாதகத்தில் கொண்டு போய் முடியுதா இல்லையா. யோசிச்சு பாருங்க, திட்டுறது வெட்டுறது குத்துறது இதெல்லாம். ஆனால் முஸ்லீம் 116 அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்றாங்க, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு வாயிலாக அறியக்கூடிய செய்தியில் ஒரு முஸ்லீமை ஏசுவது பாவம். கவனிச்சிக்கணும், சும்மா இல்லை, ஏசுவது என்ன, திட்டுறது பாவம், அவனோடு சண்டையிடுவது என்பது ஒரு இறை மறுப்பு செயல் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கிறப்போ அண்ணன் தம்பிகளோட வெட்டிட்டு மாஞ்சிக்கிட்டு இந்த பொறாமை என்கின்ற இந்த தீய இந்த குணம் என்பது இறை மறுப்பு செயலுக்கு கொலைபாதக செயல் எதில் போய் முடியுது, நரகத்தில் விறகாக நாம் ஆகக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு கொலைபாதகத்தில் கொண்டு போய் வந்து முடிக்குதா இல்லையா. வெட்டிட்டு மாயறாங்க, மறுநாள் டிவியில் பார்க்குறோம், ஊடகங்களில் வாயிலாக நாம் அறிகிறோம். இதையெல்லாம் நாம் அறிகிற பொழுது அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் என்ன செய்யணும், இந்த பொறாமை என்பது மிக தீங்கான மிகப்பெரிய ஒரு கெட்ட குணம் இது. அதனால் இந்த பொறாமை இருக்கின்றது கெட்ட குணத்தை விட்டு விலகியவர்களாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு அழகான முறையில் காட்டி கொடுத்த பொறுமையை அடையக்கூடியதாக, பொறுமை நிதானம் இது மாதிரி சிறந்த நல்ல குணங்கள் அல்லாஹ்வே சொல்கிறானே. இந்த நல்ல குணங்களுக்கு அப்படி உதாரணமாக சொல்லணும், அல்லாஹ்வின் தூதர் தான் அதுவும் சொல்கிறான். அத்தியாயம் 68 4வது வசனத்தை எடுத்து ஓதுங்க. நபியே நீர் மகத்தான குணத்தில் இருக்கிறீர். மகத்தான குணம்னா என்ன, நல்ல குணம். நீர் மகத்தான நல்ல குணத்தில் இருக்கிறீர்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரைத்தான் என்ன செய்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதத்திலும் முன்மாதிரி, இவரை நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த குணத்திலும் இவரை நீங்கள் பின்பற்றுங்க. எங்கேயாவது குர்ஆன் ஹதீஸில் நம்ம பார்க்க முடியுதா அல்லாஹ்வின் தூதர் பொறாமை கொண்டாரு,
யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய அந்த அரேபிய பாலைவனத்தினுடைய சொல்லணும்னா அந்த மிகப்பெரிய அந்த ஒரு அரேபிய பாலைவனத்தில் மிகப்பெரிய அந்த சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக வாழ்ந்து மறைந்த அவர் மன்னரைகளை வந்து சந்திக்கும் வரையிலும் அதிகமாக செல்வத்தை தேடி குவித்தாரா நம்மள மாதிரி? சொல்லுங்க, நமக்கு மார்க்கம் எப்படி இருக்குதுங்க? நல்ல ஆழமாக யோசிச்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் தவிர ஒரு விஷயத்தை என்ன சொல்றாங்க? அல்லாஹ் உங்களுக்கு அளித்ததில் திருப்தி கொள்ளுங்க. யார் ஒருத்தர் வந்து அல்லாஹ் அளித்ததில் திருப்தி கொள்கிறாரோ அவர் தான் உண்மையான செல்வந்தன். யோசிச்சு பாருங்க, இருக்கிற ஒரு சத்தியமான உண்மை புரியுதா இல்லையா? சதா தேடிட்டே இருக்கிறோம். பிச்சைக்காரன் ஒரு பக்கம் என்ன பண்ணுறான்? தேடிட்டே இருக்கிறான். வர்றான், மா ஆயா அப்படின்னு கூப்பிட்றான். நம்ம அவனுக்கு எதையாவது நம்ம கொடுக்கறதுக்கு காலதாமதம் ஆனால் உடனே கோபம் அடைகிறான். எத்தனை வீட்டுக்கு என்ன போகணும், குடு சாமி, என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறான். யோசிச்சு பாருங்க, அந்த பிச்சைக்காரனுடைய அந்த நிலை நமக்கு ஒரு சத்தியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறதா இல்லையா? என்ன ஒரு விஷயம், அவன் சில்லறைக்காக என்ன பண்ணுறான்? கையெழுத்திட்டு அல்லாடிட்டு ஓடுறான், இந்த பூமி முழுக்க சுற்றுறான். நாம் என்ன செய்கிறோம்? கரன்சிக்காக, என்ன நம்ம டாலருக்காக நிறைய டாலர் சம்பாதிக்கணும், கரன்சி சம்பாதிக்கணும், இதுக்காக நம்ம என்னன்றோம்? அல்லாடிட்டு ஓடுறோம். அப்போ என்ன திருப்தி இல்லை? அல்லாஹ் எவ்வளவு நமக்கு வழங்கினாலும் திருப்தி இல்லை. ஆனால் நிச்சயமாக அந்த ஒரு நொடி நமக்கு இருக்கிறது. அதுதான் கியாமத் நாளை போல நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அந்த கியாமத் நாள், அந்த மரணம். அதான் அல்லாஹ் சொல்கிறான், என்ன உறுதியானது மரணம் சொல்கிறான். அத்தியாயம் 15 99வது வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. என்ன? மரணம் உறுதியானது, இந்த வாழ்க்கை உறுதி இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியை நமக்கு சோதனை கூடமாக கொடுத்து அவன் நம்மை பிறக்க வைத்து வாழ்வை அளித்து நமக்கு உயிரளித்து வாழ வைத்து மரணத்தை அவன் அந்த ஒரு நொடியில் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அந்த ஒரு நொடி என்பது வந்துவிட்டால் நாம் தவிடுபடி தான், அவ்வளோதான், முடிந்தது நமது வாழ்க்கை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? என்னமோ 1000 வருஷம் வாழ்ந்துருவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த மாதிரி 950 வருஷம் வாழ்ந்துருவோம். முடியுமா? யோசிச்சு பாருங்க. தெரியாது. அல்லாஹ் நாடினால் நடக்கும். ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் அந்த ஆயுள் அவ்வளோ நீண்டு இருக்கா? அதிகபட்சம் போனால் 50 வயசோ 60 வயசோ 70 80 100க்கு மேலே வாழ்ந்தால் மிகப்பெரிய விஷயம். அதையும் அல்லாஹ் கேட்பான். 100 வருஷம் உனக்கு கொடுத்தேன், என்ன செஞ்ச? என்ன சொல்லுவான்? அடியா பிறந்தேன், நீ எனக்கு என்ன வாழ்க்கை கொடுத்த, சாப்பிட்டேன், அப்புறம் செத்து போயிட்டேன், அவ்வளோதான். அப்போ அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையில் வாய்ப்பாக அளித்து இந்த வாழ்ந்துக்கோ, நீ குர்ஆன் ஹதீஸின்படி இந்த நேர்வழியின்படி நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை கொடுத்து, அந்த குர்ஆனிலே அது பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டக்கூடிய அற்புதமான இந்த வேதத்தை கொடுத்து இதன்படி நீ வாழ்ந்தாயன்னு கேட்கின்ற பொழுது அவன் என்ன செய்வான்? பிறந்தேன், வளர்ந்தேன், சாப்பிட்டேன், செத்தேன், இவ்வளோதான். அப்போ பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே எந்த ஒரு சாதனையும் மறுமையை நோக்கி இருக்காது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்ன மறுமையை விரும்பக்கூடியவர்கள் அவங்க தான் என்ன புத்திசாலிங்கிற மாதிரி சொல்கிறானே இல்லையா? நம்பிக்கை கொண்ட நிலையில் மறுமையை விரும்பி அதற்காக முயற்சி போரின் முயற்சிக்கு நன்றி செலுத்தப்படும். எவ்வளோ பெரிய ரப்பு அவன் சொல்கிறான். என்ன உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்றான், நீங்கள் எனக்கும் நன்றி செலுத்துங்கன்றான். அது மட்டும் இல்லை, நாம் அவனுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டுக்கிறோமே இல்லையா? ஆனால் இவ்வளோ பெரிய ரப்பு நமக்கு நன்றி செலுத்தணும் எதுக்கு சொல்கிறான்? நம்பிக்கை கொண்ட நிலையில் மறுமையை நீங்கள் விரும்புங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நம்பிக்கை கொண்டவருக்கு மறுமை தான் சிறந்ததுன்றான். அப்போ அந்த மறுமை வாழ்க்கையை நோக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்தோமா? நல்லா ஆழமாக யோசிச்சு பாருங்கள். சோறு ஊட்டுற காலங்களிலிருந்தே சொல்லி சொல்லி வளர்க்கணும். இந்த பொறாமை வரக்கூடாது, பொறுமை வர வேண்டும், நிதானம் வர வேண்டும், கோபம் வரக்கூடாது. கோபம் வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்கணும். அதுதான் சிறந்த குணம். இப்படி சிறந்த குணங்களை நாம் அடையணும். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆல் இம்ரான் 134வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் என்ன செய்வாங்க? அவங்க நல்வழி செலவிடுவாங்கன்னு சொல்லிட்டு கோபத்தை மென்று விழுங்குவார்கள் சொல்கிறான். மக்களை மன்னிப்பார்கள், கோபத்தை மென்று விழுங்குவார்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ இப்படி நன்மை செய்யணும்னா நம்மகிட்ட நல்ல குணம் இருக்க வேண்டும். இதுக்கு தான் அல்லாஹ்வின் தூதர் முன்மாதிரியே நிற்கிறாங்க. அல்லாஹ்வின் விருது நாளை நம்பி அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்கிறான் அல்லாஹ். அப்போ இது எங்கே போகுது? இந்த வசனத்தை ஓதுகிறோம், எங்கே போகுது? ஓதுனா தானே. ஆழமாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீடுகளில் ஓதப்படும் அல்லாஹ்வின் வசனங்களையும் ஞானத்தையும் நினையுங்கள்றான். நினைக்கிறோமா? நல்ல ஆழமாக யோசிங்க இது எல்லாம். அப்போ நம்ம இதை நினைக்கிறோமா? அப்போ நினைத்தால்தான் நமக்கு என்ன செய்யும்? நமக்கு இதெல்லாம் விளங்கும், புரியும். நம்ம நினைக்கலன்னா புரியாது. அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களில் நம்முடைய வீடுகளில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நினைக்கணும், ஓதணும், குர்ஆனோடு கூட தொடர்புடைய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் வந்து குர்ஆனாகவே வாழ்ந்தார் ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம குர்ஆனிலிருந்து ஏதாவது ஒரு 2 ஒரு ஆயத்தாவது ஓதுறோமா, படிக்கிறோமா? யோசிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிலை எத்தகையதாக இருக்கிறது. அல்லாஹ்வோடு கூட தொடர்பு கொள்வதற்கு நமக்கு ஒரு ஊடகம் சொன்னால், நமக்கு ஒரு கருவி என்று சொன்னால், நமக்கு ஒரு வாகனம் என்று சொன்னால், சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாகனம் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் தவிர வேறு என்னங்க இருக்க முடியும்? இந்த உலக வாழ்க்கையில் பயணிக்கிறோம். என்ன இது முடிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் நீண்ட நெடிய ஒரு பயணம், மறுமை பயணம், அங்கே முடிவே இல்லாத கூலி அல்லாஹ் சொல்கிறான். அந்த கூலிக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டோமா? நம்முடைய பிள்ளைகளை நம்ம வந்து மார்க்க அடிப்படையில் வார்த்து எடுத்தோமா, வளர்த்து எடுத்தோமா? பொறாமை என்கின்ற இந்த ஷைத்தானுக்குரிய அந்த ஒரு குணம் பொறாமைக்கார கூட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்து அவங்க என்ன செய்கிறாங்க? சீரழியக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இப்படி இந்த உலகம் வந்து சீரழித்து சின்னபின்னமாக இருக்குதுன்னா இப்படிப்பட்ட பொறாமை என்கின்ற தீய குணங்கள் தான். அப்போ இதுதான் மார்க்க அடிப்படையில் பெண்களாக இருந்தால், பெண் குழந்தைகளாக இருந்தால் மார்க்க அடிப்படையில் நம்ம வளர்த்தா என்ன பண்ணுவாங்க? அங்கே குடும்பம் சின்ன பின்னமாக சீரழித்திருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு மருமகளாக செல்லக்கூடிய ஒரு பெண்
அல்லாஹ்வுக்காக இந்த குடும்பத்தை நான் நிமிர்த்துவேன். என்ன, இந்த குடும்பத்தில் யாரும் மார்க்க ஞானம் கிடையாது, பொறாமை இருக்கு, அநியாயமா அசிங்கமா கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இறையச்சத்திலும் நன்மையிலும் ஒருவருக்கு ஒரு உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கு ஒரு உதவி கொள்ளார்கள் சொல்றான். என்னடா இது இப்படி இருக்கே இந்த குடும்பம் என்று பார்த்து இந்த குடும்பத்தை நான் சீரமைப்பேன் என்று அந்த பெண் முயற்சி செய்வாள். ஆனால் மார்க்க அறிவு இல்லை என்றால், மார்க்கமே நிறைந்த அந்த குடும்பமாக இருந்தாலும் அவர்களை மதிகெட்டவர்களாக மாற்றுவதில் சைத்தானுக்கு என்ன பண்ணுவா, கூட்டாளியாக போயிடுவா. இப்படிப்பட்ட பொறாமை சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இது எல்லாம் நான் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு விஷயங்கள் நீ சிந்திக்க மாட்டீங்களா, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? இங்க நமக்கு அல்லாஹ் இந்த பகுத்தறிவு கொடுத்தான், அதை வச்சு சிந்திக்கணுமா வேணாமா? அப்ப வாழ்க்கையை நமது மறுமைக்காகத்தான் வாழறோம். பிறந்த ஒவ்வொருவரும் சுவனத்தை அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும். நமது நோக்கம், நமது லட்சியம் இதுதான். இந்த லட்சியத்தில் நாம் தோல்வி அடையக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப நாம் என்ன செய்யணும், குர்ஆன் ஹதீஸ் தான் நமக்கு வழிகாட்டி. இந்த வழிகாட்டியில் நாம் இந்த ஒரு கப்பலில், சொகுசு கப்பலில் பயணம் செய்தால் நாம் அந்த சொகுசான அந்த சொர்க்கத்தை, சுவனத்தை நாம் அடைந்து விடலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரை முன்மாதிரியாக சும்மா சொல்லலை, நல்ல ஆழமாக யோசிச்சோன்னா அத்தியாயம் 6 162 163 ஓதுங்க. எனது தொழுகை, எனது வணக்க முறை, எனது வாழ்வு, எனது மரணம் யாவும் அகிலத்தின் இறைவன் ஆகிய அல்லாஹ்வுக்கே உரியது என்று சொல்லக்கூடிய அளவில் அவர் வாழ்ந்தார் என்றதை அல்லாஹ்வே சான்று பகிர்கின்றான் இந்த வசனத்திலே. அவனுக்கு நிகரானவன் இல்லை, இவ்வாறே நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன், முஸ்லீம்களில் நான் முதலாமவன் என்றும் கூறுகிறார். அப்போ முஸ்லீம்களிலேயே முதலாமாக இருந்த அந்த அல்லாஹ்வின் தூதர் மகத்தான நற்குணத்தில் இருந்தாரா இல்லையா? யோசிங்க. இதே 68வது வசனத்திலேயே 4வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், சான்றளிக்கிறான். அவன் சாட்சி சொல்றான், நபியே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் என்று. இது போதாதா நமக்கு? நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு எல்லோருக்கும், உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்முடைய தோழர்களுக்கும் இதை சொல்லி அல்லாஹ்வின் தூதர் எப்படி வாழ்ந்தார், அந்த காலத்தில் சகாபாக்கள் அவர் எப்படி தலை செய்வார், அவர் எப்படி நடந்தார், அவர் எப்படி உட்கார்ந்தார். இது மட்டும் இல்லாமல் எதையும் தாண்டி அல்லாஹ்வின் தூதர் எனக்கு அறிவுரை சொல்லுங்க, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு அறிவுரை சொல்லுங்க என்னங்க. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அல்லாஹ்வின் தூதருடைய அறிவுரைகளையும் குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து வைக்கின்ற பொழுது செவியை மூடிக்கொண்டு ஓடக்கூடிய மக்களை பார்க்கணும். என்னடா இது, எவ்வளவு காலம் வாழ்ந்துவிடப் போகிறீர்கள், அடுத்த நொடியே உங்கள் மரணமாக இருக்கலாம், மரணித்து விட்டால் உங்கள் கணக்கு என்ன? யோசிச்சு பாருங்க, நம்ம கணக்கு என்ன? இந்த நிலையில் நான் அல்லாஹ்வை சந்தித்தால் நான் சொர்க்கவாசியா? நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேனா, வாழ்கிறேனா, அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேனா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற அந்த ஹதீஸை உங்கள் முன் வைக்கிறேன். திருமதியில் 1087 இங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சுவீராக. ஒரு தீமையை செய்துவிட்டால் அதை தொடர்ந்து நன்மையை செய்வீராக. அந்த ஒரு நன்மை அந்த தீமையை அழித்துவிடும். பொறாமையினால் எத்தனை தீமைகள் விளைகின்றனவா இல்லவா? நம்மிடம் இருக்கின்ற நற்குணங்கள் எல்லாம் நாசமாக போகின்றனவா இல்லையா? ஒரு குடும்பத்தில் இது நடக்கிறதா இல்லையா? யாருங்க பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே, மருமகளுக்கும் மாமியாருக்கும், மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையிலே இத்தனை பொறாமைகளா? யோசிச்சு பாருங்க. ஒரு பொறாமை, ஒரு மாமியார் மருமகளை பார்த்து பொறாமைப்படுவதா? ஒரு முஸ்லீம் குடும்பமா? யோசிச்சு பாருங்க. இப்படி இருந்தால் ஷைத்தான் உள்ளே வந்து விட்டான். ஓதுங்க அல்-பக்ரா, ஆல் இம்ரான் ஓதுங்க, விரட்டி அடிங்கள். இதுதான் நமக்கு குர்ஆன். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்கிறார்கள்? அப்ப நாம அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் ஷைத்தான் உள்ள புகுவானா? ஆனால் ஒரு யோசனை என்ன, ஒரு விஷயம் சொல்லணும்னா சாதாரணமாக இல்லை, ஷைத்தான் பாட்டு போகிறவனை கூட உள்ளே கூப்பிட்டு விடக்கூடிய குடும்பங்கள் இருக்குது. அவன் பாட்டு போயிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு சைத்தானே வா வேலையெல்லாம் உள்ள கூப்பிட்டு குடும்பம் சின்ன பின்னமாக, கண்ணா பின்னமாக ஆகக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் இல்லையா? பெரிய பஞ்சாயத்தெல்லாம் வருதா இல்லையா? இது எல்லாமே இந்த பொறாமை அடிப்படையில் தான். ஒருவருக்கு ஒருவர் பாருங்க, நான் இப்படி இருக்கிறானே, நல்லா இருக்கிறானே. இங்கே மார்க்கம் எப்படிங்க இருக்குது? ஒருவரை நீங்கள் வாழ வைத்தால் இந்த உலகத்திலே, ஒருத்தர் நீங்கள் வாழ வைத்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் வாழ வைத்தவர் மாதிரி எவ்வளவு பெரிய ஒரு கருத்து இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அழகான முறையில் உணர்ந்து தெளிவடைந்தால் அப்போ நாம் என்ன செய்வோம்? நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூலி இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது உங்களுக்கேன்னு சொல்கிறான். இது தெரிஞ்சால் ஒரு மாமியார் ஒரு மருமகளுக்கு தீமை செய்வாளா? ஒரு மருமகள் தன்னுடைய மாமனாருக்கு மாமியாருக்கு தீங்கி அடிப்பாளா? டிவியில் பார்க்குறோம், என்ன மாமியாருக்கு ஸ்கெட்ச் போட்ட மருமகள். என்னப்பா இது? பார்த்தா ஒரு முஸ்லீம் குடும்பமாகவும் வருது, புர்கா போட்டு வர்றவங்கள வராங்கன்ற பொழுது தூக்கி வாரி போடுது. அப்போ மார்க்க ஞானம் இல்லாத முஸ்லீம்கள், பெயரளவில் முஸ்லீம்கள், இவர்கள் எல்லாம் முஸ்லீம்களா? முஸ்லீம்கள் என்கின்ற பெயருக்கு அல்லாஹ் இந்த அர்த்தத்தை தான் கொடுத்தானா? அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்துன்னு சொல்றானே, அந்த நல்லறம் எங்கே போனது? நாட்டுக்கு வேணாம், முதல் வீட்டிலிருந்து ஆரம்பிங்க. ஒரு மருமகள், என்னுடைய மாமனார் மாமியாரை கண்ணியப்படுத்துவேன், கணவனை கண்ணியப்படுத்துவேன், இந்த குடும்பத்தினரை நான் என்ன செய்வேன்? அழகான முறையில் இவர்களை உயர்த்துவேன், இதற்காக நான் பாடுபடுவேன். இது எல்லாமே அல்லாஹ்விடம் உயர்ந்த கூலியான சொர்க்கத்தை எதிர்பார்த்து என்று அவள் முடிவு எடுத்தால் அந்த குடும்பம் சீராகுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒன்று, ஒரு விஷயம், உள்ளம் தான். அந்த உள்ளம் சீர்குலைந்து விட்டால் முடிஞ்சு போச்சு. நல்லா ஆழமா யோசிங்க. இந்த பொறாமை என்பது இந்த உலக வாழ்க்கையை ஓடி ஓடி இந்த உலக வாழ்க்கையை பார்த்து வருகிறது. அவன் கார் வாங்கிட்டான், நான் அதோட பெருசாக வாங்கணும். மாருதி 800 வாங்கிட்டான், நான் ஹோண்டா சிட்டி வாங்கணும், அதுக்கு மேலே இன்னோவா வாங்க. ஏங்க இது எல்லாமே நம்ம கூட வருமா? இத்தனையும் நாம் கொண்டு போக முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? மறுமை நாளிலே இது எதுவுமே உங்க கூட வராது. ஆனால் இந்த மகத்தான மறுமை நாளில் இந்த பூமியே நீங்கள் பகரமாக கொடுத்தாலும்
என்ன உங்களுடைய பாவங்களுக்கு பகரமாக அதை அவன் ஏற்க மாட்டான். ஆனால் பூமி நிறைய நீங்கள் பாவத்தை கொண்டு போனாலும் கூட அல்லாஹ் நாடினால் என்றால் அவன் என்ன செய்வான், அவனை மட்டும் வணங்கிய நிலையில் அல்லாஹ்வை நாம் சந்தித்தால் அவன் நாடினால் அத்தனையும் மன்னிச்சிருவான். எவ்வளோ பெரிய ஒரு கருத்துக்கள் இதில் இருக்கா இல்லையா? அப்போ அல்லாஹ்விடம் உயர்ந்த கூலியான சொர்க்கத்தை நாம் நோக்கமாக வைத்து நாம் முயற்சி செய்யணுமே தவிர நாம் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த உலக வாழ்க்கையை வைத்திருக்கக்கூடாது. அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் இந்த பொறாமை வரவே கூடாது. வாங்கினா பக்கத்து வீடு நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டிருப்போம். அதாவது ஒரு ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரை வச்சிங்களேன், பக்கத்து வீட்டில் அவர் 2 ஃப்ளோர் கட்டுருவார் மேலே. என்னடா அது என் வீடு சின்னதாகிடுச்சு, அது இல்லை. அதனால அல்லாஹ் சொல்கிறாங்க, எப்பவுமே நீங்கள் உங்களுக்கு மேலர்களை பார்த்தா பொறாமை வரும், ஆனால் உங்களுக்கு கீழர்களை பாருங்கள். வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, அது கூட இல்லாமல் பிளாட்ஃபார்மில் தங்குறாங்க, அவர்கள் சாப்பிட்றது கூட ஒரு தட்டு ஒடுக்கு தட்டு அது கூட இல்லாமல் கையில் ஏந்துறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிலிருந்து திருப்தி கொள்ள வேண்டுமா? அல்லது எனக்கு இதானே இருக்கு வீடு, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா அவன் 2 அடுக்கு கட்டி, நீங்கள் டாட்டா பேரில் அம்பானியை பார்த்து பொறாமப்படுவீங்களா? ஒரு டாட்டாக்கு இன்னொரு டாட்டா இருப்பான் பொறாமப்படுறதுக்கு. இதுதான் சகநிலையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறாங்க. நாம பக்கத்து வீட்டுகளில் பார்த்து பொறாமப்படுற மாதிரி இருக்கலாமா? ஆனால் மார்க்கம் எத்தகையதாக இருக்கிறது, ஒருத்தன் தன்னுடைய சகோதரனுக்கு, அதான் தான் விரும்பிய தன் சகோதரனுக்கோ அண்டை வீட்டாருக்கும் சொல்லிடுறாங்க. பார்த்தோம் இல்லையா? அல்லாஹ் முஸ்லீமில் 71வது ஹதீஸ் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு வாயிலாக அறியக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துவது என்ன? அண்டை வீட்டாருக்காக இருந்தாலும் சரி, நமக்கு வேண்டியதை நாம் விரும்புவதை அவங்களுக்கும் விரும்பாத வரையில் நாம் முழுமையான இறை நம்பிக்கையாளர்களாக ஆகவே முடியாது. அப்போ நாம் என்ன செய்யணும், முழுமையான இறை நம்பிக்கையாளர் ஆனால் வழி நாம் சொர்க்கத்தை அடைய முடியாது. அல்லாஹ்வின் தூதரிடம் இருக்கின்ற அந்த அழகான அந்த அற்புதமான நற்குணங்களை, மகத்தான இந்த நற்குணங்களை நாம் அடைய முயற்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து படிக்கணும், பயான்களுக்கு வரணும், கேட்கணும். தாயிக்கள் வந்து எல்லாம் இந்த தேனீக்கள் போய் மலர்களில் இருந்து தேனை வந்து கேதர் பண்ணி எல்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு வந்து தேன் அடையில் சேமிக்குமே, அதுபோல் குர்ஆன் ஹதீஸ் எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் மீன் கொட்டுகிற பொழுது இந்த ஜும்மா பயான்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் பயான் இதெல்லாம் பெண்கள் அதான் பயானாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொண்டு குர்ஆன் ஹதீஸை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே உங்களுக்கு டைம் இருந்தால் குர்ஆன் ஹதீஸை ஆப் மூலமாலாம் இறக்கி வச்சு படிங்க, ஓதுங்க, உள்ளத்தில் பதியுங்கள். அதன்படி நடக்க முயற்சி செய்தால் இந்த மார்க்கம் நமக்கு அழகான முறையில் மறுமையில் அந்த உயர்வான சொர்க்கத்தில் நம்மை சேர்க்கும். அதனால் அல்லாஹ்வின் தூதரிடம் இருக்கின்ற அந்த அழகிய முன்மாதிரியை பின்பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும், நற்குணங்களை அடைந்து இதில் பொறாமப்படணும். இறுதியாக இந்த ஒரு ஹதீஸ் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். அனஸ் ரலியல்லாஹு வாயிலாக அறியக்கூடிய இந்த ஹதீஸ் இது பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிற, முஸ்லீமில் பதிவான அந்த ஹதீஸ், நீங்கள் 2 விஷயத்தில் தவிர வேறு எதிரையும் பொறாமை கொள்ளக்கூடாதுன்னு நமக்கு மார்க்கம் இருக்குது. என்ன அல்லாஹ் சொல்கிறாங்க, குர்ஆனை ஒருவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளித்து அவர் இரவும் பகலமாக அது ஓதுறாரு, பார்க்குறோம். இதை சொல்லித்தரமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா ஒரு மனைவியே வீட்டுக்கு போகிறா, அந்த மருமகள் என்னங்க உங்கள் அண்ணன் பாருங்கள் குர்ஆனும் கையுமா இருக்கிறாரு, நீங்கள் உங்கள் கையில் குர்ஆனையே பார்க்க முடியலையே, இவள் மார்க்க பெண்மணி. அதை தூண்டாமல் என்ன என்னங்க உங்கள் அண்ணன் பார்த்தா என்ன ஒரு வண்டி வண்டி வாங்கிட்டாரு, கார் வாங்கிட்டாரு, நீங்கள் எப்போ வாங்குறது? மாருதி 800 வாங்கிட்டாரு, நீங்கள் எப்போ இன்னோவா வாங்குறது? இது இல்லை, இது வந்து ஆரோக்கியமான ஒரு பொறாமை இல்லை. பொறாமைப்படுவதற்கு நமக்கு ஒரு சலுகை இருக்கிறது என்றால் மார்க்க அடிப்படையில் நல்ல ஆழமாக கவனிச்சா இது சொல்லலாம். குர்ஆனும் கையுமா பாரு, அந்த பெண்மணி ஒரு பெண்ணை காட்டி சொல்லலாம், அந்த பொண்ணு பாரு குர்ஆனும் கையுமா, எப்போ பார்த்தாலும் குர்ஆனும் கையுமா இருக்குது, குர்ஆன் ஓதிட்டு இருக்கு, அல்லாஹ்வோடு கூட நெருக்கமாக இருக்கிறது. உன் நிலைமை என்ன தங்கமே, நீ என்ன பண்ணு, குர்ஆனை அதிகமாக ஓது, அல்லாஹ்விடம் அதிகமான நன்மைகளை சம்பாரு, இப்படி சொல்லலாம். ஒருவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தை தாராளமாக வாரி வழங்கி அந்த செல்வத்தை அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இரவும் பகலுமாக செலவு செய்வதை பார்த்து பொறாமைப்படலாம். இதுதாங்க நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பொறாமை. இது ஆரோக்கியமான பொறாமை. இதை பார்க்கிற பொழுது இது மகத்தான மறுமை வெற்றிக்கு தூண்டும். அதே நிலையில் மார்க்கத்தை அறிந்து கொண்ட நாம் என்ன செய்ய மாட்டோம், அவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம். குர்ஆனை ஓதாத, அந்த குர்ஆனை எடுத்து ஒளிச்சு வச்சிடறோம், செய்ய மாட்டோம். குர்ஆனை ஓதட்டும், செய்தால் என்னாகும், தீமை செய்த அந்த ஒரு பலன், தீமைக்கு தீமை தான் கூலி, நன்மைக்கு நன்மையே கூலி நல்லா சொல்கிறானே, அந்த தீமை நமக்கு வேண்டாம் என்று மார்க்க அடிப்படையில் ஒதுங்கி விடுவோம். நாம் என்ன செய்வோம், அந்த பொறாமை வருகின்ற பொழுது ஆகா பரவாயில்லையே இவங்க இப்படி ஓதுறாங்க, நாம் என்ன ஓதுவோம், உங்களுக்கு என்னப்பா 4 அத்தியாயம் தெரியுமா, நான் 8 அத்தியாயம் படிக்கிறேன், இப்படி வருதா? அவர் பாரு தொழுகையில் சுன்னத்தான தொழுகை பண்ணிட்டு நஃபிலான தொழுகை தொழுறாரு, பா நோம்பு நஃபிலான நோம்பு நோக்கிறாரு. இது மாதிரி நானும் என்ன செய்வேன், நோப்ப நான்ப்பா. இவர் பார்த்தா எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவுட்டே திக்ர் பண்ணிட்டே இருக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லிட்டே இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இது முஸ்லீம் 381 எடுத்து பாருங்க. அப்போ என்ன இருக்குது இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அது மீசான் தராசை வந்து நிரப்பக்கூடியதாக இருக்கிறது, மீசான் தராசில் கணம் அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்கிறாங்கன்னா, அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய குடும்பமாக மாறணுமா இல்லையா? ஒரு குடும்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம செய்தியில் வந்து விழுது, நம்ம குடும்பமும் இதை விட கூடுதலாக சொல்லணும், அது ஆரோக்கியமான பொறாமை. அது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி. இது பார்த்தீங்கன்னா வானங்கள் மற்றும் பூமியில் இந்த இடைவெளியை நிரப்பக்கூடியதாக இருக்குதான். என்னங்க சாதாரண சிம்பிள் விஷயம் சகோதரர்களே, சிம்பிள். அல்ஹம்துலில்லாஹ் 100 முறை சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் 100 முறை சொன்னால் 1000 நன்மை. ஒருத்தர் 100 முறை சொல்கிறாரு, நான் இன்னும் 200 முறை சொல்லுவேன், 300 முறை சொல்லுவேன். இந்த போட்டி நம்மிடம் இருக்கிறதா? இது அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பொறாமை. இது என்ன பொறாமை, நமக்குள்ள வர இந்த பொறாமை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். இந்த பொறாமை தான் மார்க்கம் நமக்கு அளித்திருக்கிற சலுகையாக அளித்திருக்கிற ஒரு அனுமதிக்கப்பட்ட பொறாமை. தவிர இந்த உலக வாழ்க்கையில் பார்த்து அவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் பங்களா வாங்கிட்டான், நிலம் வாங்கிட்டான், நான் வாங்கணும், நீ வாங்க,
இப்படி இருந்தால் கடைசியில் ஷைத்தான் என்ன பண்ணுவான், இந்த உலக வாழ்க்கையை அலங்காரப்படுத்தி அலங்காரமாக காட்டி நரகத்திற்கு விரலாக்கி விடுவான். அப்படி நாம் பலிகடா ஆகக்கூடாது. அதனால் அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ் சொல்கிறானே காலையிலும் மாலையிலும் அவனை துதிப்பீராக. துதிக்கிறோமா? இன்னைக்கு என்ன பண்ண, என்னுடைய வாழ்க்கை இந்த நொடியில் எப்படி இருக்கிறது, இந்த நாள் எப்படி நான் கழித்தேன், மறுமைக்காக என்னுடைய சேமிப்பு என்ன, கியாமத் நாள் இப்பயே வந்துட்டு என்னுடைய சேமிப்பு என்ன, இது நாம் யோசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. சூர்வதும் அந்த வானவர் சூரை வந்து என்ன பண்ணிட்டாராம், 2417 ஹதீஸ். நல்லா ஆழமாக இதை யோசிச்சிங்கன்னா நல்லா ஒரு கருத்தில் புரியும். அபு சயீத் அல் குத்ரி வாயிலாக அறியக்கூடிய செய்தி. எந்த நேரம் அவர் ஊதுவார்னு தெரியாது. சிலர் கேள்வி கேட்கலாம், இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து சொன்னது, இன்னும் ஊதலையா? ஊதுவார். அல்லாவின் கட்டளைக்காக காத்திருக்கிறார். அது இந்த ஜும்மாவில் சாயங்காலம் வரைக்கும் கூட இருக்கலாம், மகிழ்வுக்கு முன்னாடி, இல்லை அடுத்த ஜும்மா இருக்கலாம். எந்த நேரம் அது வரும் என்று தெரியாது. வர வேண்டிய அந்த நேரத்தில் அது வந்தே தீரும். அல்லாஹ் அதை நிகழ்த்தியே தீருவான். அந்த கியாமத் நாள் வருவதற்கு முன்பு, எவ்வித பேரமோ நட்போ இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்பு அல்லாஹ் சொல்றானே, நாம் உங்களுக்கு அளித்ததிலிருந்து நல்ல வழியில் நீங்கள் செலவிடுங்க, நீங்கள் நல்லவர்களாக இருங்கள். இந்த பொறாமை இருந்தாலும் கொடுக்க மாட்டோம், வாங்குறதான் பார்ப்போம். அந்த பொறுமையும் நல்ல குணங்களையும் அல்லாஹ் தூதரிடம் இருக்கின்ற அந்த வல்லல் குணத்தை நாம் அடைந்து விட்டால் நாம் கொடுத்து மகிழ்வோம். கேட்கறதுல ஆசைப்பட மாட்டோம். அல்லாஹ் வந்து சொல்றாங்கல்ல, கொடுக்குற கை உயர்ந்தது, வாங்குற கை கீழானது. கீழான கை இருக்க விரும்புறீங்களா? கொடுங்கள், சம்பாதிங்க, நல்ல வழியில், ஹலாலான முறையில், ஹலாலான வழியில், ஹலாலான தொழிலில் சம்பாதித்து ஹலாலாக நீங்கள் செலவு செய்யுங்க. அல்லாஹ்விடம் நற்கூலியை நீங்கள் எதிர்பாருங்கள். ஒவ்வொரு செயலுக்காகவும் அல்லாஹ்விடம் நற்கூலியை எதிர்பார்த்து இப்படிப்பட்ட சிறந்த குடும்பங்களை நாம் கட்டமைத்தால் இந்த குடும்பங்களை சேர்ந்த அந்த நாடு தான் ஒரு சிறந்த நாடு. இதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய உம்மத். அல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஒட்டுமொத்த சொர்க்கவாசிகளில் என்னுடைய சமுதாயத்தினர் பாதி பேராக இருக்க வேண்டும் என்று நான் பேராவல் கொள்கிறேன். அவர் ஆசை எப்படி இருந்தது பார்த்தீங்களா? நாம் நினைப்பா பக்கத்து வீட்டுக்கார சொர்க்கத்துக்கு வரணும், ஏன்னாங்க நம்ம வீட்டிலேயே மனைவி சொர்க்கத்துக்கு வரணும், பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு வரணும், அப்பா அம்மா சொர்க்கத்துக்கு வரணும் நினைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்தில் ஒட்டுமொத்த இந்த சொர்க்கவாசிகளிலே பாதி பேர் அளவுக்கு அல்லாஹ் ஒரு உம்மத்தே இருக்கணுமா? எந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்துங்க யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட இந்த உம்மத்தில் எல்லாம் இந்த சொல்ற அந்த அவருடைய உம்மத்தில் இருக்கிற அந்த பாதி சொர்க்கத்துக்குரிய அந்த கூட்டத்தில் நாம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லருள் புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மகத்தான மறுமை வெற்றியை நாம் அடைந்து அத்தோடு கூட இல்லாமல் நபிமார்களோடு கூட நம்ம அல்லாஹ்வின் தூதரோடு கூட இன்னும் உயிர் தியாகிகள் செஞ்சாங்களே அந்த உத்தம உயிர் தியாகிகள் கூட இன்னும் உண்மையாளர்களுடன் இப்படிப்பட்ட நல்லவர்கள் மறுமையில் நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகிலே பொறாமை என்கின்ற அந்த தீய குணத்தை ஒழித்து அல்லாஹ்விடம் பொறுமையை வேண்டி நல்ல குணங்களை நபிகளாரிடம் நாம் தேடி அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி எல்லாம் அவர் வாழ்க்கை வாழ்ந்தவர் எப்படி மறைந்தார், அவருடைய அந்த அடிச்சுவடுகளில் மாதத்தை பணித்தவர்களாக அப்படி சொல்றோம். நாம் நம்முடைய அடிச்சுவடுகளை நம்முடைய அல்லாஹ்வின் தூதருடைய அடிச்சுவடுகளில் வைத்து நாம் வந்து அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்களாக இப்படி நாம் வந்து சொர்க்கம் போகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ்வுடைய நேசமிகு நல்லடிகளாக சொர்க்கவாசிகளாக முழுமையான இறை நம்பிக்கையாளர்கள் ஆகி அந்த சொர்க்கத்தை நாம் அடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருள் புரிவானாக என்ற துஆ செய்தவனாக என்னுடைய ஜும்மா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.